ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஃபர்கட் மேரேஜோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம ஆட்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிற வேட இருக்காது பெயின் தர மாதிரி தெரிஞ்ச really சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஆட்கள் அப்பெல்லாம் ஜொங்குக்கோட ஸ்வாட் அவரோட செஸ்லேருந்து உருவி எடுத்து நம்ம ஜொங்குக்கை பார்த்து வீசுறாரு. இந்த மாதிரி வீசிட்டு அந்த பிளேஸ்லேயே நம்மகிட்ட டெத் ஆகிற மாதிரி ஒரு மூமெண்ட் வருது. அந்த ஃபாஸ்ட்டில் இருக்க நம்ம ஜொங்குக் நம்மகிட்டே வந்து டைட்டாக ஹாக் பண்ணபடி பயங்கரமாக கதறி கதறி அழுறாரு. இப்படி ஃபுல்லாக அந்த மெமரி மொத்தமும் ஒரு மாதிரி ரீக்கப் ஆகி தான் ஹேண்ட்ஸாலேயே டேயை கில் பண்ண போன அந்த மூமெண்ட் திங்காகி நம்ம ஜொங்குக்கு அப்படி நீல் டவுன் போட்டவர் எழுந்து நின்னா தனக்கு முன்னாடி டே நிற்கிறத பார்த்துட்டு டேயோட ஹேண்ட்ஸில் பிளட் வருதுல்ல, அதை நோட் பண்ணிவிட்டு டே கிட்ட நம்ம ஜொங்குக்கு வேகமாக வந்தால் அட்டாக் பண்ணிவிட்டு எவ்வளோ வேகமாக என்கிட்ட வருவடா நீ, உன்னை இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன் பாரு, என் பீப்புள்ஸே கில் பண்ணலை நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேவரோட ஸ்வாட ஹேண்ட்ஸில் எடுத்து அப்படி சொலட்டினபடியும் ஜொங்கு கூட செஸ்ஸுக்கிட்ட சொர்க்கம் வருவாரா. இந்த மாதிரி சொர்க்கம் வந்தால் ஜொங்கு கூட ஸ்வாட ஆட்டோமேட்டிக்காக டேயோட ஸ்வாடை வந்து அட்டாக் பண்ணி ஃபைட் பண்ணுது. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் இப்படி ஃபைட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு இப்படி ஃபாஸ்ட் மெமரி திங்க் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜொங்கு டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்து அவரோட ஐஸ் ப்ளூ கலர்லேருந்து பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிட்டே அட்டாக் பண்ண வர்றதை பார்த்துட்டு நம்ம ஜொங்கு கூட ஸ்வாடா கிரிப்பாக பிடிச்சி திரும்பவும் டே கூட ஃபைட் பண்ணுறாரு. இப்படி ஃபைட் பண்ணால் இப்போ நம்ம ஜொங்கு கிட்ட அந்த அளவுக்கு ஃபைட் பண்ண முடியல. ஏன்னா நம்மகிட்ட வந்து ஒமேகா ஆல்ஃபா விட ஒமேகாவுக்கு பவர் ரொம்ப கம்மி தான். நம்ம ஜொங்குக்கு ஆல்ஃபா கிங்காக இருந்தாலுமே அவருக்குள்ளே நிறைய பவர்ஸ் இருக்கும், நிறைய டார்க் எனர்ஜியுமே இருக்கும். ஆல்ஃபா கிங் வரையா, அதனால ஹெவி பவர் இருக்கிறதுனால நம்ம டே அட்டாக் பண்ணுற மூமெண்ட்டில் நம்ம ஜொங்குக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக நம்ம ஜொங்கு பண்ணுற அட்டாக்கில் தான் டேக்கு தான் பயங்கரமாக அடிப்படுது. இந்த மாதிரி அடிப்பட்டால் இப்போ அப்படியே ஒரு ஸ்வாடை அந்த ஸ்வாடை அப்படியே சுழட்டி நம்ம டேயை மறுபடியும் கில் பண்ணுற மாதிரி செஸ்ஸுக்கிட்ட வந்தால் அந்த மேடோட பவர் தன்னோட பார்ட்னருங்கிற அந்த ஃபீலுக்கு அந்த ஸ்வாடை சொருக போகிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸ் கிட்ட அப்படியே ஒரு மாதிரி அவரோட ஸ்வாட்லேருந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்மோக் மாதிரி அந்த மாதிரி ஒரு பவர் அப்படியே வருது. அந்த பவர் அப்படியே வந்து நம்ம ஜேக்கிக்குள்ளே அப்படியே என்ட்ராகிற அந்த ஃபீலுக்கு தன்னோட மேடை தான் ஹேண்ட்ஸாலேயே கில் பண்ண முடியாது. அப்படி கில் பண்ணால் ஜங்குக்குமே டெத்தாக தான் செய்வார். இந்த மாதிரி டேயை கில் பண்ண போகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே அந்த ஸ்வாட் அப்படியே விட்டார்னா என்னையாடா ஜேஸில் சொர்க்கம் வந்துங்கிற மாதிரி நம்ம டே ஃப்ளை பண்ணபடி ஜொங்கு கிட்ட க்ளோஸ் அவர் வர அந்த மாதிரி க்ளோஸ் ஆகண்டாம். கொஞ்சம் கேப்பில் இருக்கிற டேக்குள்ளே இருக்கிற அந்த க்ளோஸிங் அந்த கேப் ரொம்ப க்ளோஸ் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேயோட ஐஸ் அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி எல்லோ கலரில் செம்மையாக பிளிங்க் ஆகுது. இந்த மாதிரி பிளிங்க் ஆனால் நம்ம ஜொங்கு கூட ஐஸ் ஆட்டோமேட்டிக்காக ரொம்பவே பிளாக் கலரில் இருந்தது ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகி இப்படி அட்டாக் பண்ண வந்த டேயோட ஃபேஸ் அப்படியே நம்ம ஜொங்கு கப் பண்ணுறாரு. கப் பண்ணி டே அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினா நம்ம டேக்குமே ஜொங்குக்கு இந்த மாதிரி கப் பண்ண மூமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆனால் அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிற நம்ம சுகாவோட சோல்ஜர்ஸ் நம்ம ஜொங்குக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி நிறைய வில்லு அம்பு அதெல்லாம் விடுறாங்க. இந்த மாதிரி விடுற மூமெண்ட்டுக்கு அவரோட பிளாக் மேஜிக்கை வச்சு டே மேலே எதுவுமே படாத அளவுக்கு நம்ம ஜொங்கு கவர் பண்ணபடி அப்படி பிடிக்கிறாரு அவரோட பிளாக் மேஜிக்கை வச்சு. இந்த மாதிரி பிடிச்சிட்டு டேயோட ஃபேஸை நோட் பண்ணிகிட்டே இருந்தவர் என்ன நினச்சாருனே தெரியல, பக்கத்தில் இருக்க ரிவருக்குள்ளே 2 பேருமே விழுந்துருவாங்க. இந்த மாதிரி விழுந்தா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த சோல்ஜர்ஸ்க்கு பின்னாடி வந்து சுகவுமே ஷாக் ஆகி அப்படியே நேராக அந்த ரிவர்கிட்ட வந்துட்டு டே டே அப்படிங்கிற மாதிரி கட்டுனா ரிவருக்குள்ளே விழுந்த அடுத்த செகண்டு டே ரொம்ப பயந்து போய் ஜொங்குக்கு இன்னும் கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி கிரிப்பாக ஹேண்ட்ஸை பிடிச்சோம் இப்படி ரிவருக்குள்ளே விழுந்த நம்ம ஜொங்குக்குமே முழுக்க நம்ம டேயை நோட் பண்ணிகிட்டு இருக்கவர் அப்படி ப்ளூ கலரில் ஐஸில் இருக்கிற நம்ம ஜொங்கு கூட ஐஸ் நார்மலாக சேஞ்ச் ஆகி நார்மல் ஜொங்குக்கு சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ரிவரில் அப்படி அவரோட ப்ரீத் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுற மூமெண்ட் இருக்கும். டே கஷ்டப்படுற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்காகவே ஆட்டோமேட்டிக்காக டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸாக இழுத்துட்டு டே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நான் போன டைம் பண்ணட்டப்ப
இந்த டைம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி அப்படி ரிவருக்குள்ளே விழுந்த நம்ம ஜங்குக்கு அப்படி அந்த ரிவரெல்லாம் பிரித்து விட்டபடி அப்படியே ஃப்ளை பண்ணபடி ரிவருக்கு மேலே அப்படியே வெளியே வர்றாரு. இந்த மாதிரி வெளியே வர ஜங்குக்கு பார்த்தேன் டே வந்து இந்த மாதிரி ரிவருக்குள்ளே விழுந்த மூமெண்ட்டில் ஷாக்காக இருந்தவர் மயங்கியிருந்திருப்பார் போலுக்கு. டேயை ஹேண்ட்ஸில் பிராடஸ்டாலே பிடிச்சபடி தான் ரிவருக்கு மேலே ஃப்ளை பண்ணபடி சுகாவை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் டே இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணோம். டேயை கரெக்டாக நம்ம சுகா பக்கத்தில் ஒரு மேஜிக் போட்டு ஃப்ளை பண்ணபடியே சுகாவோட ஹேண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு அப்படியே டக்குன்னு அந்த பிளேஸ்லேருந்து மொத்தமாக நம்ம ஜங்குக்கு மறைகிறாரு. இந்த மாதிரி மறைஞ்சா இந்த மூமெண்ட் மட்டுமும் டேக்குக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கும் அந்த ப்ளூ மூன் மேலே வந்துருக்கும். டேக்குக்கு எப்போ க்ளோஸ் ஆகுறாங்களோ அப்போ அந்த ப்ளூ மூன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி ப்ளூ மூன் வந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கோட அங்கிளும் முழுக்க நோட் பண்ணியிருப்பார். இந்த ஜங்குக்கு நேற்று நைட்லேருந்து எங்கே போனானுங்கிறது தெரியல. இந்த ப்ளூ மூன் என்னென்னா 2 ஹவர்ஸ்க்கு மேலே அதே பிளேஸில் தான் இருக்குது. இருந்ததை விட இப்போ ரொம்ப பயங்கரமாக ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஜங்குக் டே கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கானா என்ன, இவன் எங்கே இருக்கான்னு தெரியலையேங்கிற மாதிரி டென்ஷன்லேயே அப்படியே அவரோட ரூமை விட்டு வெளியே வந்தா ஃபுல்லாக அப்படி நனைஞ்சபடியே நம்ம ஜங்குக் நேராக அவரோட ரூமுக்கு போகிற மூமெண்ட்டை ஜங்குக்கோட அங்கிள் நோட் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் நீ எங்கே போன அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் முன்னே வந்து நின்னா எனக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சு அங்கே தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எங்கே போன நீ, எதுக்காக நீ இப்படி ஃபுல்லாக நனைஞ்சிருக்க, நீ எங்கே விட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆனியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ரிவரில் தான் தெரியாமல் விழுந்துட்டேன். எது, அந்த ரிவருக்குள்ளே போனியா? ஆமாம், அந்த ரிவருக்குள்ளே தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக கரெக்டாக ஜங்குக்கு அவரோட ரூம்குள்ளே போகிறாரு. அப்படி ரூம்குள்ளே போனால் ரிவருக்குள்ளே விழுந்த நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸுக்கு ஒரு ஸ்வாடு கிடச்சின்னு இருக்கும். அது நம்ம ஃபாஸ்ட்டில் இருக்க நம்ம ஜேகேவோட ஸ்வாடாக இருக்கும். அந்த ஸ்வாடை அப்படியே அவரோட பாடிக்குள்ளேருந்து எடுக்கிறாரு. இப்படி எடுக்க சொல்ல அந்த ஸ்வாடு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம ஜங்குக்கு ஹோல் மெமரியுமே ரீகப் ஆகிருக்கும். டேயை தான் ஹேண்ட்ஸாலே கில் பண்ண மூமெண்ட் ஒரு டைமில் நிறைய டைம் நம்ம டேக்குக்கு இந்த மாதிரி தான் டெத் ஆகியிருப்பாங்க ஒன்று சேராமலேயே. அந்த மூமெண்ட் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக திங்கானா எந்த பிளேஸ்லேருந்து நம்ம ஜங்குக்கு அவரோட ஸ்வாட் அவரோட ஹேண்ட்ஸ்க்கு வந்துச்சோ அதே பிளேஸில் தான் நம்ம டேயோட ஸ்வாடுமே இருக்கும். அந்த ரிவருக்கு அடியில் அந்த மூமெண்ட்டை இப்போ காட்டுறாங்க. ரிவருக்கு அடியில் டேயோட ஸ்வாடு இருக்கிறத காட்டிட்டு அப்படி இப்போ ஜங்குக்கு காட்டுனா அந்த ஸ்வாடை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்து வச்சுட்டு ஃபாஸ்ட்டில் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதே தப்பு தான் ஃப்யூச்சர்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்ன மாதிரி திங்கிங் ஜங்குக், நீ என்ன மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்க ஜங்குக், இது ரொம்ப தப்பு. டேயை இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் தான் மொத்தமாக இழந்த, இந்த டைம் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, டேக் எதுவும் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்வாடை அப்படியே திரும்பவும் அவரோட பாடிக்குள்ளே எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வேறு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணபடி நேராக கிங்டமுக்கு கிங் இருக்கிற பிளேஸ்க்கு போகிறாரு. இங்கே டே சைடை காட்டுனா டே இப்போ வரைக்கும் அங்கே இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அங்கே நம்ம டேக்கு மெடிசன்லாம் கொடுக்குறாங்க. டே எப்படியாவது ஐஸை ஓப்பன் பண்ண வைக்க இந்த மாதிரி மெடிசன் கொடுத்துட்டு இருந்தேன். டே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பா தப்பிச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி எழுந்து உட்கார வர அந்த மாதிரி உட்காந்தா ரிவர்கிட்ட ஏன்டா போனேன் அப்படிங்கிற மாதிரி சுகா காட்டுனா ஐயா அங்கே சும்மா ஏன்டா கட்டிகிட்டு இருக்காது, நான் தவன் பண்ணாதான் அந்த பிளேஸ்க்கு போனேன். அந்த ஜங்குக்கு தான் என்ன வந்து ஃபைட் பண்ணா, என் கூட அட்டாக் பண்ணான். திடீர்னு என்ன நினச்சேன்னு தெரில, 2 பேருமே ரிவருக்குள்ளே விழுந்துட்டோம். அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, எழுந்து பார்த்தா இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டே கத்துறதை பார்த்துட்டு என்ன பண்ண ஜங்குக் டே கிட்டேயே இந்த அளவுக்கு க்ளோஸாக வந்திருக்கான், என்ன ஆகும், டேயை கில் பண்ணிடுவானோ ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இங்கே பாருட்டே இனி நீ அந்த ரிவர்கிட்டையும் போகாண்டா. ஐயா அங்கே அந்த கிங்டம்கிட்ட தானே போகக்கூடாதுன்னு சொன்னேன், ரிவர்கிட்டையும் போகக்கூடாதுன்னா என்ன, ப்ளீஸ் டே சொன்னால் புரிஞ்சுக்கோ, இனி நீ கிங்டம் விட்டு எங்கேயும் போகக்கூடாது, கிங்டம்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகர் திட்டிட்டு போகிறாரு. இந்த மாதிரி திட்டிட்டு போனால் இங்கே நடந்த மூமெண்ட்ஸு ஷோல்டரில் ஒரு 2 ஷோல்டர்ஸ் நோட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டேக்குக் 2 பேருமே ஃபைட் பண்ண மூமெண்ட்டை ஜங்குக்கோட அங்கிள்கிட்ட அவ்வளோத்தி சொல்கிறத கேட்டு ஜங்குக் இங்கேருந்து டேட்டை ஃபைட் பண்ணியிருக்கான். இங்கேருந்து போய் அவனோட வேர்ல்டுலேயே போய் ஃபைட் பண்ணியிருக்கான். கண்டிப்பாக அதான் ப்ளூ மூன் வந்திருக்கு, இது தப்பு. கண்டிப்பாக 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு போன டைம் லவ் பண்ண மாதிரி இப்போவும் லவ் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது நம்ம டேயை கில் பண்ணணும்.
இந்த வேர்ல்டில் இருந்தால் கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து என்ன கில் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி டேயை கில் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திங்க் பண்ணி அவன் ஏதோ டேயை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சாதாரண பிளாக் உல்ஃபாக இருக்கிற ஒரு உல்ஃபுக்கு ஹெவி டார்க் எனர்ஜி அந்த பர்சனுக்கு கொடுக்குறான். டேயை கில் பண்ணுற அளவுக்கு உனக்கு நான் பவர் கொடுக்குறேங்கிற மாதிரி ஹெவி பவர் கொடுத்து அவனை ரெடி பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே கட்டாகி இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுது. ஜங்குக்கு அவரோட ரூமில் தான் இருக்கிறாரு. நான் பார்த்ததெல்லாம் உண்மையா? இந்த மாதிரியா நான் டேயை பயங்கரமாக ஹேட் பண்ணேன். நானே டேயை நிறைய டைம் கில் பண்ணியிருக்கேனே. நான் அவனை அத்தனை டைம் கில் பண்ணியிருக்கேன். அவன் அதுக்கப்புறம் தான் என்னை அட்டாக் பண்ணியிருக்கான். எல்லாம் என்னோட தப்பு தானா? ஆனால் அந்த ஒரே ஒரு மூமெண்ட் மட்டும் ஏன் டேயை என்னை கில் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு 9 டைம் கிட்டையாவது நம்ம டேக்குக்கு இதேமாரி லவ் பண்ணி அவங்க 2 பேருமே அவங்க லவ் சொல்லி ஒன்று சேர்ற அந்த செகண்ட் தான் ஜங்குக்கோட அங்கிள் வந்து 2 பேருமே பிரித்து ஒருத்தரோட ஆன்சரில் ஒருத்தர் டெத் ஆகிற அளவுக்கு பண்ணிடுவார். இந்த மாதிரி யார் மூலிமா நாங்கள் 2 பேருமே பிரிஞ்சோம்? நானும் அவனை லவ் பண்ணுறேன், அவனும் என்னை லவ் பண்ணியிருக்கான். எல்லா பிளேஸ்லையுமே எங்கள் லவ் டெத்தோட தான் கனெக்ட் ஆகுது. ஏன் எதனால நாங்கள் 2 பேருமே இந்த மாதிரி பிரிகிறோம்? இது என்ன மாதிரி மூமெண்ட்? இல்லை, எல்லா டைமுமே நான் அவனை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டேன். இந்த டைம் நான் அவனை விட்டு மூவ் ஆனே ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி டேயை திங்க் பண்ணிட்டு அப்படியே அவரோட பெட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ டே என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஏடோ ஒமேகாவை ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன், ஒமேகாவெலாம் அள்ளிப்பேங்கிற மாதிரி அப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவர் இப்படி டே என்ன பண்ணுறோங்கிறத நோட் பண்ணதுக்கு நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா அப்படியே ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணால் அதில் ஒரு பிளாக் கலரில் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி உருவாகுது. அந்த பட்டர்ஃப்ளையை ரெடி பண்ணி அந்த பட்டர்ஃப்ளையை நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து போ, என்னோடய பிரின்ஸ் கிட்ட போ, என்ன பண்ணிகிட்ருக்குங்கிறத நான் இன்ச்சு பை இன்ச்சாக நோட் பண்ணணும், கரெக்டாக போயிருவில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பட்டர்ஃப்ளைட்ட பேசினா அது கரெக்டாக அந்த பிளேஸ்லேருந்து பறஞ்சு கரெக்டாக டேயோட அந்த கிங்டமுக்குள்ளே என்ட்ராகுது. இதை முழுக்க முழுக்க நம்ம ஜங்குக் நோட் பண்ணுறாரு. அவருக்கு முன்னாடி ஒரு மாதிரி இமேஜினேஷனில் தெரியும்ல, அந்த மாதிரி தெரியுது. அந்த பட்டர்ஃப்ளை மூலிமா நம்ம ஜங்குக்கு இங்கே இருந்தே நம்ம டேயோட கிங்டமில் என்னென்ன நடக்குங்கிறது வரைக்கும் பார்க்குறாரு. கரெக்டாக டேயோட கிங்டமுக்குள்ளே என்ட்ராகி இப்போ கரெக்டாக டேயோட பெட்ரூமுக்கு தான் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பெட்ரூம்குள்ளே கரெக்டாக என்ட்ரானா அந்த ரூம்குள்ளே இப்போ நம்ம ஜிமினா போடுற அந்த மூமெண்ட்டுக்கும் ஜிமினா கூடயே அந்த பட்டர்ஃப்ளை உள்ளே போகுது. இந்த மாதிரி உள்ளே போனால் ஹே இது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா ஷாக் ஆனா என்னடா அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம டே திரும்புறாரு. பெட்டில் தான் பட்டுருப்பாரு. ரொம்ப டயர்டாகி ஜங்கு கூட ஃபைட் பண்ணியிருக்காருல, அந்த மூமெண்ட்டில் பெட்டில் பட்டுருந்தவர் அப்படி எழுந்து உட்காந்துட்டு வாவ் ஸோ க்யூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பட்டர்ஃப்ளை கிட்ட வருவாரா. இந்த மாதிரி வந்து அது ஏற்கனவே நம்ம ஜங்குக்கு அனுப்பின பட்டர்ஃப்ளை தானே, அது ஆல்ரெடி கரெக்டாக போய் டேயோட ஹேண்ட்ஸில் போய் உட்காருது. இந்த மாதிரி உட்காந்தா டேக்கு ஒரே ஹாப்பி. பத்தியா உன் கூட இதாக வந்துச்சு, ஆனால் ஒன்றை டச் பண்ணிச்சா வந்து என் ஃபிங்கரில் உட்காந்துருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்டை காட்டுவாரா. டே கடுப்பேட்டாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பட்டர்ஃப்ளை நோட் பண்ணிவிட்டு நீ பிளாக் கலரில் ரொம்ப க்யூட்டாக இருக்கிற, இப்படி ஒரு பட்டர்ஃப்ளை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பட்டர்ஃப்ளைக்கு பிளாக்னே நேம் வைக்கிறாரு. இந்த மாதிரி நேம் வச்சா அது கொஞ்சம் பப்பியாக ஒரு மாதிரியாக நம்ம டேயை பார்த்து பண்ணுது. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு என்னடா பட்டர்ஃப்ளை இந்த அளவுக்கு உங்ககிட்ட க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்கவும் அதான்டா எனக்குன்னு தெரியல பத்தியா என் மேலே எல்லா அனிமல்ஸுக்கும் எல்லா பேர்ட்ஸுக்கும் ஓவர் லவ், அதான் இந்த பட்டர்ஃப்ளைக்கும் லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து பெட்டில் நாமட்டே அப்படியே படுக்கிறாரு. படுத்தபடியும் ஃபிங்கரில் அந்த பட்டர்ஃப்ளை பிடிச்சபடி நீ எதுக்காக என்னோட கிங்டம்குள்ளே வந்த, டேரெக்டாக ஏன் ரூம்க்கே வந்துருக்க, இங்கே ஃப்ளவர்ஸ்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பட்டர்ஃப்ளைகிட்ட பேசுகிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா முழுக்க முழுக்க பார்க்குறது ஜங்குக் தான் நம்ம டேயை பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி பார்த்துட்ருக்க மூமெண்ட்டுக்கு என்னோடய ஃப்ளவர் அந்த பிளேஸில் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி நம்ம டேயை நோட் பண்ணால் அந்த பட்டர்ஃப்ளை அப்படியே பக்கத்தில் ஒரு பிளேஸில் வைக்கிறாரு. வச்சுட்டு டே
ஹயாங் வர்றதுக்குள்ளே கிங்டம் மட்டும் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேயாங் அவ்வளோ அடி வாங்கியிருக்க, இத்தனை ஸ்லாப் வாங்கியிருக்க, அவ்வளோக்குள்ளே உன்னை தீத்தாரு அப்புறமும் மறுபடியுமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா கேட்டா, கூட வர விருப்பம் இல்லைன்னா போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேசனா, கூட வந்தா சுகர் என்ன ஒன்றும் செய்ய மாட்டோம், நான் மட்டும் கிங்டம்லேயே இருந்தேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே இப்போ அப்படியே போகிறாங்க. போய் நம்ம ஜிமினாவுக்கு ரூம் கொடுத்துருப்பாங்களா சுகர் ரூமுக்குள்ளே, அந்த ரூமுக்குள்ளே போய் அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீ எங்கேயும் என்னை விட்டுட்டு போயிடாதனுங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அவர் போனால் நாமட்டேடா போடா நீ சொன்னால் நான் கேட்கணுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த பிளேஸில் நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, பட் அங்கெல்லாம் பண்ணலை, தான் ரூம் தானேங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு ஷார்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாரு, நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மூமெண்ட் மட்டுத்தையுமே நம்ம ஜங்குக்கு நல்லாவே பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருந்தா டேயோட ட்ரெஸ்ஸில் அந்த மூனோட சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிள் ஜங்குக்கோட பவர் டே பக்கத்தில் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த சிம்பிள் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இதை நம்ம டே மிரரில் நோட் பண்ணுறாரு. ஷார்ட்டை வேர் பண்ணப்படி இப்படி நோட் பண்ணால், என்னடா சிம்பிள் பிளிங்க் ஆகுது, எதனால பிளிங்க் ஆகுது, இவ்வளோ டே சும்மா தானே இருந்த, இது என்ன பிளிங்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதையே டச் பண்ணால் நம்ம ஜங்குக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, தன்னோட பவர் அங்கே போக போய் தான் டேக்குள்ளே இந்த டிஃப்ரெண்ட் மூமெண்ட் சேஞ்ச் ஆகுது. எப்படி ஜங்குக்கிட்ட வர சொல்ல அவருக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக மூமெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகுதும், அதே சேஞ்சிங் தான் இப்போ நம்ம டேக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இதை நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணால், ஏய் சும்மா பிளிங்க் பண்ணி என்னை பயமுட்டாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஷார்ட் பட்டன்லாம் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணபடி வில்லேஜ் பீப்புள்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. அவர் இப்போ வில்லேஜுக்குள்ளே போகிறாரு, பீப்புள்ஸை என்ஜாய் பண்ண போகிறாரு. அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு பிரின்ஸாக அப்படி இருந்தவர் அப்படி டோட்டலி சேஞ்ச் ஆகி அப்படி திரும்ப வரா. இந்த மாதிரி திரும்புறதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆனால் அப்படியே அவரோட ஃபேஸ் தெரியாத அளவுக்கு மாஸ்க்லாம் எடுத்து வேர் பண்ணிவிட்டு அப்படியே பால்கனிலேருந்து ஜம்ப் பண்ண போவாரா. இப்படி ஜம்ப் பண்ண போகிற டேயோட கன்ஸை நம்ம ஜிமினா பிடிச்சிட்டு, தெரியும்டா நீ இந்த வேலையை தான் பார்ப்பேன்னு எனக்கு தெரியும், என்னை ரெடி ஆகிட்டு வான்னு சொல்லிட்டு என்னடா விட்டுட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜிமினா திட்டுவாரா. நீ வர லேட்டாகிட்டு ஒருவேளை என் ஹையன் கூட ஏதாவது ரொமான்ஸ் பண்ணுவேன்னு நினச்சேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்கிறாரு. நீ நல்லா என்னை எப்படி கலட்டி விடலான்ங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமன் 2 பேருமே அவ்வளோ பெரிய பால்கனிலேருந்து ஜம்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறத பற்றி நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி நோட் பண்ணால், அதெல்லாம் அவங்களுக்கு கால் டூசிபிளுக்கு மேலே இருந்தே கீழே குதிச்சிட்டாங்க. டக்குன்னு குதிச்சுட்டு அப்படியே யாருக்குமே தெரியாமல் கிங்டம் மட்டும் வெளியே வராங்க. ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணி தான் வில்லேஜுக்கு போகணும். இந்த மாதிரி போனால் நம்மகிட்டே தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஜாலியாக ப்ளே பண்ணிக்கிட்டே வராரு. 2 பேருமே நடந்து தான் போகிறாங்க. இந்த மாதிரி டே என்ஜாய் பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டை அந்த பட்டர்ஃப்ளை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது ஜிமினா நோட் பண்ணுறாரு. டேயா அங்கே உன்னோட பிளாக் ஒன்றை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே திரும்பி பார்த்தா ஜங்குக்கு தானே டே என்ன பண்ணுறானுங்கிறத பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவார். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஃபாலோ பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு பட்டர்ஃப்ளை பார்த்துட்டு, எதுக்காக என் பின்னி வந்துட்டுருக்க, நான் உன்னை கிங்டமில் தானே விட்டுடுவேனே, இது ரொம்ப டேஞ்சரான ஒரு பிளேஸ், இங்கெல்லாம் நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பட்டர்ஃப்ளையை பார்த்து பேசுவாரா. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம ஜங்குக்கு சிரிப்பு வருது. இந்த மாதிரி சிரித்தா நம்ம டேட்டா ஜங்குக்கு சிரித்தா பட்டர்ஃப்ளையுமே சிரிக்குது. இந்த மாதிரி சிரிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு பார்த்தியாட்டையாங்க நீ காமெடி பண்ணுறது அதுக்கு கூட நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். என்ன நான் சீரியஸாக பேசுகிறது உங்கள் 2 பேருக்கு காமெடியாக தெரியுதாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை பார்த்துட்டு என்னையை பற்றி சிரிக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான் இன்னுமே நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. இந்த மாதிரி தானாக ரூம்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை ஒய்யன் நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு என் ஹயாங்க்கு, தானாக சிரிக்கிறான், இது வரைக்கும் தானாக பேசியிருக்கான், தானாக கத்திருக்கான், எல்லாத்தையும் போட்டு உடச்சிருக்கான், இது டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயன் இந்த மாதிரி ஜங்குக்கு தானாக சிரிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஷாக் ஆனா இப்படி ஒயன் வியடாக பார்த்துட்டு இருக்க மூமெண்ட்டை ஜங்குக்கோட அங்கிள் நோட் பண்ணிவிட்டு எதுக்கு இவன் இந்த மாதிரி எட்டிப்பட்டுருக்கா, என்னாச்சு உள்ளுக்க அப்படிங்கிற மாதிரி அவர் பார்ப்பாரா. இந்த மாதிரி பார்த்தா நம்ம ஜங்குக்கு அந்த அளவுக்கு சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரிக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணால்
ஜங்குக் வந்து இங்கே எதையுமே நோட் பண்ணலை, அவன் வேறு எதையோ பார்த்துட்டு தான் சிரிக்கிறான்ங்கிறது அங்கிளுக்கு நோட் பண்ணி கண்டுபிடிச்சிருவாரு. ஜங்குக் வந்து பவர் மூலியமாக வேறு எதையோ பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கிள் திங்க் பண்ணி கண்டுபிடிச்சா ஒயனுமே அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் பவர் மூலியமா வேறு ஏதோ ஒரு பிளேஸில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒயன் நோட் பண்ணிட்டு எதுக்காக இவன் சிரிச்சான்னு தெரியலையே, இப்போ உள்ளே என்றானோ அவ்வளவுதான். இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்த ஃபேஸ் அப்படியே வேற மாதிரி சேஞ்ச் ஆகி வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயன் அப்படியே அங்கேருந்து போயிடுவாங்கன்ற மாதிரி போனால், இப்போ நம்ம அங்களுக்கு ரொம்ப டவுட் ஆகுது. ஜங்குக்கு ஏன் இந்த பிளேஸ்லேருந்து வேற ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆன மாதிரி நமக்கு தெரியுது. அவன் எதையோ இமேஜினேஷனில் பார்த்துட்டு அவன் சிரிக்கிறான். என்னத்தான் அவன் பார்க்குறான், ஜங்குக் இப்படி சிரிக்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் ரொம்ப டென்ஷன். ஆனால் இப்போ நம்ம டே சைடு தான் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பயங்கரமாக சிரிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னைவா பார்த்து பார்த்து சிரிக்கிறா ஒன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் காண்டானா, நீ தானடா சொன்ன அதுக்கு எல்லாத்துக்குமே காட் மாதிரி, டேட் மாதிரி, மாம் மாதிரின்னு, இப்போ அதை போய் அடிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பிடிச்சா. ஷபா சரி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப போனால் இந்த பட்டர்ஃப்ளை திரும்ப ஃபாலோ பண்ணுது. இங்கே பாரு பின்னாடியே வராது, இந்த பிளேஸ் டேஞ்சர், உன்னோட எனிமீஸ் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க, உன்னை கில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பட்டர்ஃப்ளைட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம ஜிமினாவுக்கு இப்போ சிரிப்பு வந்துட்டு, ஏன்னா இந்த மாதிரி பேசுகிற, அதுதான் உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவேன்னு ஃபாலோ பண்ணதில்ல, உன் கூடையே கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே அதென்ன டாகாடா என் கூடையே வானுங்கிறதுக்கு, அது எட்டியோண்டு குட்டியே எப்படி இருக்கு பாரு, இதை எப்படிடா அங்கெல்லாம் கூட்டு போக முடியும், யாராவது என்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு அதை ஹேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொன்னால், டக்குன்னு நம்ம டேயோட ஷோல்டரில் வந்து அந்த பட்டர்ஃப்ளை உட்காருது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு, பார்த்தியா அதுக்கு உன் கூட தான் வரணும்னு திங்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால், ஏன் கூட தான் நீ வரணுமா அப்படிங்கிற மாதிரி பட்டர்ஃப்ளை பார்த்து கேட்டால், அது லைட்டாக ஹெட்டை நாக் பண்ணுற மாதிரி பண்ணுது. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு, சரி வா உன்னை யாராவது அட்டாக் பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் ரொம்ப வேகமாக ஃப்ளை பண்ணி கிங்டமுக்கு போயிருந்தே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்குமே இந்த பட்டர்ஃப்ளை நாக் பண்ணுது. இந்த மாதிரி நாக் பண்ணோம் டே இப்போ கரெக்டாக இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வரலையா, கரெக்டாக வில்லேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாரு. மற்ற பீப்புள்ஸோட பீப்புள்ஸாக ஜாலியாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் அதே சில்ட்ரன்ஸ் கேங்காக பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா இந்த திருப்பு உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஜெமினா அந்த சில்ட்ரன்ஸை நோட் பண்ணால், ஐயோ குட்டி ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக போய் அதில் ஒரு சின்ன பேபி தூக்குறாரு. என்ன என்னை ரொம்ப டேஸ் மிஸ் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், 1 மந்த்தாக எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்டால், அது 1 மந்த்தா அவனுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் கிடச்சிச்சு, உங்ககிட்டலாம் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காமல சைல்டிஸா, அதான் அவங்க பேரண்ட்ஸ் பனிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஷாக்காகி ஜிமினாவை நோட் பண்ணால், அங்கே இருக்க சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ஒரு சில்ட்ரனை தான் நம்ம தூக்கி செஞ்சிருப்பாரு. மற்ற சில்ட்ரன்ஸ் எல்லாருமே டேயை வந்து டைட்டாக ஹக் பண்ணப்படி, உங்கள் பேரண்ட்ஸ் எங்கள் கூட ப்ளே பண்ணி விளையாடுனதுனால பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களா, ரொம்ப பெயினாக இருந்துச்சா, நாங்கள் வேணால் சாக்லேட் தரோம் சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு பெயின் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சில்ட்ரன்ஸ் இந்த மாதிரி டேட்டை பேசுகிறத கேட்டு, ஏன்னா சாக்லேட் கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஷாக் ஆனா, அவர் எங்களோட ஃப்ரெண்டு இல்லை, எங்கள் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டால் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், அப்போ தானே அவன் கம்ஃபர்ட் ஆவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு அவங்க கொண்டு வந்து சாக்லேட் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. என்ன வச்சுக்கோனுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா, பத்தியா ஜிமினா எவ்வளோ சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணா, டே அந்த சாக்லேட் கிடைக்க நான் தான்டா காரணம், எனக்கு தாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் சாக்லேட்டில் கையை வச்சா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா இந்த ஹோல் மூமெண்ட்டையுமே நம்ம ஜங்குக் முழுக்க நம்ம டேயா அப்படி நோட் பண்ணுறாரு. அங்கே இருக்க சில்ட்ரன்ஸ் கூட சில்ட்ரன் மாதிரியே ப்ளே பண்ணி விளாடுறது, அந்த டயத்தை மட்டும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுற பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, பீப்புளை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, அப்புறம் பீப்புளாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல சுகாவோட சோல்ஜரை பார்த்ததோட அப்படியே ஓடுறது. இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே இருந்தான். டே உன்
ஹயாங்கூட சொல்கிறது பார்த்துட்டான். இன்னைக்கு கண்டிப்பாக உனக்கும் எனக்கு பெரிய பனிஷ்மெண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டிக்கிட்டே ஓடுவாங்களா. இந்த மாதிரி ஓடுனா ஆல்ரெடி நம்ம சுகா கரெக்டாக டேயோட ரூம்குள்ளே தான் நிற்பார். இந்த மாதிரி நான் 2 பேரும் எந்த மாதிரி போனாங்களோ அந்த மாதிரி கரெக்டாக வேகமாக ரூம்குள்ளே அவங்க பவர் மூலியமாக என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா சுகா செம்ம கடுப்பில் நிற்கிறத பார்த்துட்டு 2 பேரையும் பார்த்து அப்படியே முறைப்பாரா. இந்த மாதிரி மறைச்சா போச்சுட்டு மீனா வசமாக வந்து சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி டேசன்னா உன் கூட சேர்ந்து உன் ஐயாங்கிட்ட அடி மட்டும்தாண்டா வாங்கல, அது இப்போ கிடைக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படி நம்ம சுகாவை நோட் பண்ணான். அப்போ நான் சொல்கிறது 2 பேருமே கேட்க மாட்டீங்க அப்படி தானடா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்பாரா. இல்லை ஹயாங், நீங்கள் சொல்லி நாங்கள் ஏதாவது கேட்காம இருப்போமா? சொல்லி ஜிமின், ஹயாங் என்ன சொல்கிறாரோ அதை தானே நம்ம கேட்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட பேசுவாரா. அந்த மாதிரி பேசினா வாயை முட்டுட்டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஷோல்டரில் அந்த பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, அது வந்து நம்ம சுகா வந்து நிறைய பிளாக் மேஜிக் நல்லா மேஜிக் தெரிஞ்ச பர்சன்ட், அதனால அது வந்து ஒரு நார்மல் பட்டர்ஃப்ளை கிடையாது, ஏதோ ஒரு பர்சன்டோட பவர் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருந்தாரு. டேயாங், உன் ஷோல்டரில் இருக்கிறது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இது என்னோட பெட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் அது நார்மல் பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியலையே, எங்கிட்ட கொண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை கேட்டால் நம்ம சுகாவோட ஹேண்ட்ஸுக்கு போனால் கண்டிப்பாக அது பட்டர்ஃப்ளை கிடையாது, அது ஒரு மேஜிக் பவருங்கிறது சுகா கண்டுபிடிச்சிருவாருங்கிறதுனால ஜங்குக் டக்குன்னு அந்த பட்டர்ஃப்ளை அங்கேருந்து பறக்க வைக்கிறாரு.